ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லது. நாம் முக்கியமாய் பார்த்து கொண்டிருக்கிற செய்தி என்ன? இயேசுவோடு இணைந்து வாழுதல். ஹல்லேலூயா. இயேசுவை ஆராதிப்பதல்ல, இயேசுவை துதிப்பதல்ல, வேறு ரீதியில் மகிமைப்படுத்த முடியும் என்று நினைப்பதல்ல, இயேசுவோடு இணைந்து வாழுதல். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், நான் தான் செடி, நீங்கள் கொடி, கொடிகள் இணைந்து செடியில் இணைந்திருக்க வேண்டும். எங்கே இணைந்திருக்க வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும். இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் அது கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் அது ஜீவனோடு இருக்க முடியும். இல்லைன்னா காற்றடித்து இந்த சில கிளைகள் ஒடிஞ்சிடும். ஒடிஞ்சு அப்படி தொங்குது பார்த்துருக்குது இல்லையா? அப்படியே காஞ்சி அந்த மரம் பச்சையாக தான் இருக்கும், கிளை காஞ்சி தொங்கி பிறகு கிளை விழும். இதுபோல தான் ஆண்டவர் என்றைக்கும் ஜீவனோடு இருப்பார். நம்ம வர வர ஜீவன் இல்லாமல் ஒடிஞ்சு 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 தொங்கி விழ வேண்டியதுதான். ஏன்? அந்த கிளை செடியோடு இணைப்பில் இல்லை, அல்லது ஒடிஞ்சு தொங்குது. ஓகே. 4ஆம் வசனத்தில் வரும்போது அதில் சொல்வார், கனி கொடுத்தா தேவன் வைப்பார், கனி கொடுக்கலைன்னா அர்த்தப்படுவார். 4ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீர்கள். ஸோ இந்த அடிப்படை அது இயேசுவிடத்திலிருந்து வருகிற எந்த காரியமாகவும் இருக்கலாம். அது இயேசுவின் மூலம் உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், அது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியமாக இருக்கலாம். எனிதிங், எதுவாக இருந்தாலும் அவரோட இணைப்பில் இருப்பதால் தான் நமக்கு கிடைக்க முடியும். அந்த இணைப்பில் நாம் இருக்க வேண்டும். இணைப்பில் இருந்து அவருக்குள் வளர வேண்டும்ங்கிற தொடர்பு. ஓகே, தொடர்பு. ஓகே, ஆமாம், அதான் பரிதிக்கு புறத்தானு, தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஃபோனில் சொல்லு சார். ஆமாம், தொடர்புகள் வெளியே இருக்கிறார். தொடர்பு இல்லை. இங்கேருந்து சத்தத்துக்கு குறை இல்லை, பாட்டுக்கு குறை இல்லை, ஊழைக்கு குறை இல்லை. ஓயாமல் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஆண்டவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். இல்லையா? ஓகே, இணைப்பு, தொடர்பு. சரி, உள்ள இடம் எல்லாம் அடித்து நுறக்கினாலும் அந்த இணைப்பு இல்லைன்னா கரண்ட் வீட்டுக்கு வராது. சரிதானே? இதுதான் இப்போ பிரச்சனை. சும்மா உங்களை எல்லாம் அடித்து பொக்கி, நீ தேவனுடைய ஒருத்தி வலது கையில் இருக்கிறாய், இன்னொருத்தி இடது கையில் இருக்காய்ன்னு சொன்ன நல்ல இணைப்பு வரையும். இல்லையா? சரிதா? அப்படி பல ரீதியில் செஞ்சிருவாங்க. சும்மா பொக்கி எத்தனை நாள் பொக்குது? சரி, அப்படி செய்ய முடியாது. ஸோ ஆகவே தான் அந்த அடிப்படை விஷயங்களை நாம் பல பார்க்குறோம். இயேசுவின் சீஷத்துவம் என்னது? இயேசுவின் சீடர்களாய் அவருக்கு பின் சென்றால் மட்டுமே இந்த அனுபவம் வரும், இல்லைன்னா வராது. அதனால் ரொம்ப நாள் உங்களை கொண்டு போக முடியாது. சரி, பல விஷயங்களை பார்க்குறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46லேருந்து 50, மத்தேயு 12 46லேருந்து 50 வரை படித்தாச்சுன்னா, இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். அவரை சுற்றி எப்போதும் ஜனங்கள் இருப்பார்கள். அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அப்போது இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள். கவனிக்கணும், வார்த்தைகளை கவனிக்கணும். நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு தர்ற வார்த்தை எவ்வளவு கவனிக்கிறீர்களோ, அதை உட்கொள்ளுகிறீர்களோ, அதன்படி எவ்வளவாய் சீர்படுகிறீர்களோ, அதை பொறுத்து தான் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இல்லை எல்லாமல் வரும் ஜபம் கிடையாது. அதனால தான் ஜபம் பண்ணுறதிலும் உபதேசத்திலும் ஜபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். சரி, அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறார். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியே இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். சுற்றி நிறைய ஆள், வெளியே தாயார் சகோதரன் இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் உள்ளே வந்தான், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னா இயேசு சொன்ன வார்த்தை அந்த கடைசி 49:50 அது மத்தேயு 12:49-50 அந்த வசன வார்த்தை. அது என்ன சொல்லுது? என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார், தம்முடைய கையை சீடர்களுக்கு நேராய் நீட்டி, அங்கே இருக்குதா, சீடர்களுக்கு நேராய் நீட்டி பரலோக அந்த வசனத்தைப்படி நீட்டி, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே, சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருப்பான். அல்லேலூயா.
நிறைய பேர் இயேசுக்கு அது தாய் இது தாய் என்னெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிற என்னுடைய சீடர்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் சீடர்கள் என்று சொன்னால் அவர்கள் பரலோக பிதாவின் சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், பரலோக பிதாவின் செய்கிறவர்களாய் இயேசுவுக்கு சீடர்களாய் அவருக்கு பின்னாலே நடந்தவர்கள். ஹல்லேலூயா என்பதை இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இயேசுவின் சீஷத்துவம் என்று சொல்வது பரலோக பிதாவின் சித்தம் செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும். முதலாவது இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது யோவான் 6:38 நான் என்னை அனுப்புகிறவருடைய வாசிங்க 6:38 படிங்க வச்சுக்கிறோம். சித்தத்தின்படி செய்யவே 6:38 யோவான் 6:38 நேரம் ஆகிறவனாக்க நான் வசனத்தை சொல்லுது. யோவான் 6:38 எடுக்க இல்லையா? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எதுக்கு வந்தேன்? எனக்கு தோணுது மாதிரியெல்லாம் நான் பேசுறதுக்கு வரையில, எனக்கு தோணுது மாதிரி நான் நடக்கிறதுக்கு வரையில. என்ன ஒருவர் அனுப்பினார், என்ன ஒருவர் அனுப்பியிருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்யும்படி தான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் மாதிரி காண்பிக்கிறத பார்க்குறோம். அது யோவான் 4:34 சொல்லுவார், என்னை அனுப்பின என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு சாப்பாடே அதுதான், எல்லாமே அதுதான். நம்ம சாப்பாடை முக்கியமாக நினைக்கிறத மாதிரி பிதாவை சித்தம் செய்தான் எனக்கு போஜனம்னு சொல்லிட்டார். மனசில் ஆகிட்டு இல்லையா ஐடியா? ஆமாம், அது 4:34 யோவான் 4:34 எஸ். இதெல்லாம் நான் படித்து மனசிலாக்கி அப்படியே வந்து அதில் வல்லமையை பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அது ஒரு தனி இஷ்யூ, ஒரு தனி அனுபவம். அதுதான் எப்போதும் படிங்கன்னு சொல்லுது. யாரும் படிக்காது, ஒன்றும் படிக்கிறதில்லை. நாங்கள் ஜோம் பண்ண மாட்டோம். மரிசிக்காரு நீர் ஜோம் பண்ணி எதையாவது வாங்கி தரோம். அல்லேலூயா. எத்தனை நாள் வாங்கி தரது? ஓகே, செய்யாதங்க, நல்லது. அப்போது போஜனம் எனக்கு அதுதான் சாப்பாடு. இது இயேசு காண்பித்த மாதிரி. அப்போ அந்த இயேசுவின் சீடர்களும் அதே விதமாக அந்த மாதிரியிலே தான் அவர் நடந்து வந்தார்கள். அப்படி நடந்து வந்ததுனால தான் அவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற தகுதிக்கு உள்ளானார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுவின் சீஷர்ங்கிற தகுதிக்கு வரணும்னு சொன்னால் நாம் அந்த பிதாவின் சித்தம் செய்த இயேசுவை போல நாம் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். அல்லேலூயா. சரிதானே? இதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம அசைய முடியாது. அது நீங்கள் மத்தேயு 10:37 சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். என்ன புரிஞ்சுங்க? இயேசு என்ன சொன்னாரோ, என்ன மாதிரி காண்பிச்சாரோ அதுதான் நமக்கு பிரதானம். அல்ல எல்லாம் வேண்டியதான். அப்பனும் அம்மையும் சித்தப்பனும் மாமனும் எல்லாம் வேண்டியதான். அவருடைய எல்லையில் வைக்கணும். அப்பனுக்கு எல்லையில் அப்பனை வைக்கணும், ஆண்டவருக்கு எல்லையில் அப்பனை வச்சிடக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தரும் சரி. அம்மா சொல்லுவா, நானாக ஒன்றை பத்தேன்னு சொல்லுவா. நீ சொல்லணும், நீ என்ன பரணம்னாலே பரலோக அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்கணுமே. இல்லையா? எத்தனை பேர் பிள்ளை வேணும்னு காத்து கிடக்க பறையாச்சியா? நீ அப்படி நிசாரமாக சொல்லிடக்கூடாது. அது தேவனுடைய திட்டம். அப்போ தேவனுக்கு தான் முதல்ல கீழ்ப்படியும். சரி தானே? சொல்லிடலாம். சரி. அப்போ பரலோக பிதாவின் சித்தம் இயேசு செஞ்சார். அந்த மாதிரியை சீடர்கள் செஞ்சார்கள். அவர்களை தான் எனக்கு சகோதரருங்கிற அளவுக்கு ஆண்டவர் உரிமையோடு சொல்வதை பார்க்கிறோம். நல்லது. இப்போ இந்த பரலோக பிதாவின் சித்தம்னு அடிக்கடி நாம் கேட்குறோமே, அதுக்கு என்ன பிரசங்க? யார் அந்த முக்கியத்துவம்? அது யார்? பரலோக பிதா. அவருக்கு சித்தம் என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேறுபாட்டை, இந்த நுட்பத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது ஆதி ஆகமத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார், ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தார். அவர் விரும்பின எதிர்பார்த்த காரியம் ஆதாம் ஏவாளை எனக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர் எதிர்பார்த்து கீழ்ப்படிதல் தான். தோட்டத்து நடுவில் ஒரு விருட்சம், இப்போ சாப்பிடாத, அது நன்மை தீமை அறியது. இப்போ நன்மை இருக்குது, தீமை இல்லை. வெளியே ஒருத்தன் இருக்கிறான், தள்ளப்பட்ட தூதன். அது நிமித்தம் தீமைகள் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன். அது ஹீப்ரூவில் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லி நீ சாப்பிடும்போது சாப்பிடணும், இப்போ சாப்பிடாத. இவ்வளவுதான் விஷயம். கீழ்ப்படிதல். தேவனுடைய திட்டத்தை, விருப்பத்தை அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பேர் தான் தேவ சித்தத்தின் அடிப்படை. ஹல்லேலூயா.
இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 4, 5 வசனத்தில் வந்தோடனே 3ஆம் அதிகாரம் உற்பத்தி புதிய ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 வந்தால் பிசாசு வருகிறான். உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அது வெளிப்படுத்தல் 12:9. அந்த பிசாசு சொல்லுகிறான், நீங்கள் அது சாப்பிடுங்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் சொன்னது என்னது? டேய் செத்து போவா, சாபம் வந்துடும், தீமை வந்துடும். இவன் சொல்லுது என்னது? சாகவே சாவதில்லை. அவன் வேற ஒரு காரியம் சொல்லிட்டான், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், இப்போ இருக்கிறதோட மேலான நிலைமைக்கு போவீர்கள்னு ஒரு கள்ளத்தனமான காரியத்தையும் சொல்லிட்டான். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தந்துங்க வச்சுருக்காரு, ஏற்கனவே தேவ சாயலில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே, சாவு இல்லை, நோய் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவதூரில் போல் இருக்கிறார். அப்போ அவர்கள் என்ன நினைக்கணும்? இது என்னது? எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து வச்சிருக்கிற ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியால் வேலையில் அங்கே வருவார்னு எழுதியிருக்கு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கணுமா, பேசாண்டாமா? ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவர், இதுக்கடையில் ஒரு கள்ள பிசாசு நுழைஞ்சிருக்கு, அல்லது வேற ஒரு ஆள் எதிராக பேசுது இல்லையா? பேசுறதே எதிராக தானே. அவருக்கு அவர் சொல்லுறது கேட்காண்டான், கொப்பை சொல்லுறது கேட்காண்டான், கொம்மை சொல்லுறது கேட்காண்டான் அப்படின்னு சொல்லுறது மாதிரி ஒரு சக்தி வந்தால் சிந்திச்சிருக்கணும். அவங்க அதை செய்யலை. அவரை புறக்கணிச்சிட்டு அசட்டை பண்ணிக்கிட்டு ஏவாள் தான் முதல்ல இறங்கிட்டா, அவன் மாப்பிள்ளையும் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டா இல்லையா? அது கடைசி வரை அப்படி தான். அதனால் பொம்பளைகளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஞானமாக தான் செய்யணும். அது அப்படி தான் கடைசி வரை இருக்குது. ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்னு சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும்போது, ஏவாளை வஞ்சித்த பிசாசு உங்களையும் கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அது அங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து முடியுது. அப்படியெல்லாம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு சொல்லும்போது, தன்னை தீர்க்கதரிசனி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ ஆனவள், அங்கேயும் ஒரு பொம்பளை தான் சொல்லுது, அவள் தீர்க்கதரிசனின்னு சொல்லிவிடுகலாம், படம் காட்டலாம். அவள் என்ன சொல்லுவா? ஸ்திரீயானவள் என்னுடைய லவதோக்கிய சபை தானே, என்னுடைய அது 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், தன்னை தீர்க்கதரிசினி என்று சொல்லிக் கொள்கிற ஏசபேல் என்ற ஸ்திரீ என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறாள். அவளுக்கு நீ வஞ்சிக்கிறாள், நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாய். சபை பாஸ்டருக்காக பேசுது அல்ல இல்லையா? அப்போ நாங்களும் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாரையும் நிறுத்த முடியாது. அப்போ பார்த்துடுங்க, ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த பொம்பளைகளை பற்றி நுட்பமாக ஒரு விவரம் சொல்லியிருக்கு. சரிதானே? நான் இருக்கிறது தான் சொல்லணும், ஒன்றும் மாற்றுறதில்லை. எனக்கு மனைவி, மகள், பேர பிள்ளை, எல்லாரும் பொம்பளைகள் இருக்காங்க அல்ல இல்லையா? சரி, அப்போது உண்மையை சொல்லி தான் ஆகணும். இது முதல்ல மனசில் வைங்க. இப்போ சாத்தானுக்கு பின்னால் ஆதாமியவாளம் போயிட்டாங்க. தேவ சித்தம் செய்ய வேண்டியவை எங்கே போனாங்க? சரிதானே? சாத்தான் சித்தம். விளைவு அவர்களை மூடி இருந்த ஒளி உடை மாறி போயிட்டு, அப்புறம் தானே ஐயோ உடை இல்லைன்னு வேற உடை தேடினாவே. அது வர குருட மாதிரி இல்லையே, இந்த பழத்தை எல்லாம் பார்த்தாவே இல்லையா? அப்படியெல்லாம் இருக்குது. அது தேவ தூதரில் சற்று சிறியவன் ஆக்கினார், சங்கீதம் 8:5, மகிமை 4 கனத்தினால் அவனை முடிச்சு விட்டு இருந்தாருன்னு வசனம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இழந்தா. முதல்ல மகிமை போச்சு, பிறகு சாபம் வந்தது. ஆதியாகமம் 3:16-19, நீ இனி பருக வேண்டாம், இனி உனக்கு பிள்ளைகள் ஒன்றை விட மோசமாக இருக்கும், பரிசுத்த சந்ததியாக இருக்காது, அதனால பருக வேண்டாம். 2வது ஆதாமிட்ட, நீயும் என்ன அசட்டை பண்ணி விட்டாய், மீசை வச்சிருக்கிறது தான் மிச்சம், நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காண்டாமா? சொல்லலை. ஸோ உன் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும், பலன் கொடுக்காது. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழணும், மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய். எல்லா சாபம் வந்துட்டு என்னத்தினால வந்தது? பரலோக தேவன், படைத்த தேவன் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் தன்னுடைய சாயலில் வைத்திருந்த தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் ரோட்டில் போனவன் சொன்னது கேட்டதுனால வந்த விளைவு தானே அல்ல இல்லையா? எவனோ ஒருத்தன் அன்னோன், அவன் யாருன்னு தெரியாது இல்லையா? ஆமாம், கர்த்தருக்கு விரோதமாய் சேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டதுனால சாபம் வந்துட்டு. இப்போ புரியவும் நினைக்கிறேன். முதல் தேவ சாயலை இழந்து தேவ உறவை இழந்தார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் வரையில, பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து போயிட்டு இருந்தவராகும், பிறகு வரையில எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. தேவ உறவு துண்டிக்கப்பட்டது, மகிமை இழந்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? தேவ சித்தத்தை செய்யாதது. மனசிலாவதா? 1ஆம் பாடம் இங்கே இருந்து மனசிலாவணும். அடுத்தது அந்த மூத்த பையன், ஆதாமியவாளுக்கு மூத்த பையன் யாரு? காயின். அந்த பையன் தம்பி யாரு? ஆபேல் இல்லையா? ஆபேல் தேவ சித்தப்படி ஆராதனை செய்கிறான், அல்லது அவனுடைய ஆராதனை காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் இல்லையா?
அப்போ தேவ அங்கீகாரம் பெற்ற மனிதன் ஆதாமுக்கு பிறகு தேவ அங்கீகாரம் பெற்ற முதல் மனிதன் ஆபேல். இந்த ஆபேலை யாரு கொலை செஞ்சது? காயின் கொலை செஞ்சான். தேவ அங்கீகாரம் பெறாதவன், அவனுக்கு காணிக்க அங்கீகரிக்கல. நீங்கள் யோவான் 8:44 ஆண்டவர் சொல்லுவார், யோவான் 8:44, பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சரியா? பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அவன் பொய் பேசி ஆதாம் எவளை ஏமாத்தினா, பொய்க்கு பிதா, சத்தியத்தில் நடக்க மாட்டான்னு சொல்லுகிறார், இயேசு சொன்னார். அப்போ ஆதி முதல் கொலைன்னா உலகத்தின் முதல் கொலைக்கு யாரு காரணம்? பிசாசு. சரிதானே? காயினை கொலைகாரன் ஆக்குனது யாரு? பிசாசு. சரிதானே? அப்போ ஆதாம் ஏவாள் பரலோக தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செய்து மகிமை இழந்து சாபத்துக்குள்ள விழுந்தாரு. காயினும் தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செய்து தேவ சித்தம் செய்த தம்பியை கொண்டு போட்டான். சரியா? என்ன நடக்கும் உலகத்தில் நடந்திருக்குங்கிறத வேதம் அழகா நமக்கு படிச்சு கொடுக்குது. நீங்க அதை ஒழுங்கா படிச்சல, அதான் பிரச்சனை. சரி, இனி ஆதியாகமம் 6:5 வந்தா, 6:5, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். மனுஷனை படைச்சிட்டமேன்னு அவருக்கு ஆகி போச்சு. மனுஷனை உண்டு பண்ணினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். பிறகு நோவா மட்டும் நீதிமானா இருந்தான், அவனுக்கு குடும்பத்தை பாதுகாத்து மற்ற எல்லாரையும் ஜல பிரளயத்தினாலே அழைத்து போட்டார். சரிதானே? சரிதானே? காரணம் என்னது? யாருமே தேவ சித்தம் செய்யலை. அவருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பா இருந்து. என்ன காரணம்? தேவன் மனுஷனை படைக்கும் போது தம்முடைய சாயலில் படைத்தார். மற்ற 5:48 அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். சரிதானே? அப்ப அவர் பூரண சர்க்குணர்னா ஆதாம் ஏவாள் அப்படித்தானே இருந்திருக்கணும். இனியும் அப்படி இருங்கன்னு ஆண்டவர் சொன்னா அதான உண்மை. இப்ப இந்த பொல்லாத துர்க்கணம் எங்கேருந்து வந்து? எல்லா ஜனங்களும் பிசாசின் பிடியில வந்தார்கள். சரியா? எல்லா ஜனங்களுடைய இதயங்களும் பிசாசின் பிடியில சிக்கிவிட்டது. ஆகவே இதுல பத்திட்டமே என்று சில பெற்றோர் வருந்தது மாதிரி நிலைமை ஆகிவிட்டது. அப்படி ஆச்சு. அப்புறம் இஸ்ரவேலர்கள் இன்னும் வருவோம். இப்போ என்னாச்சு? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆதாம் கீழ்ப்படியல, இவன் கீழ்ப்படிஞ்சான். போகும் இடம் என்னதென்று அறியாதவனா இருந்தும் புறப்பட்டு போனான் இல்லையா? எபிரேயர் 11 படிக்கிறோம். சரி, 9. சரி, அதனால கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அல்ல இல்லையா, சந்ததியை தனியா எடுத்து செப்பரேட் பண்ண போறேன். ஆதாமுடைய வம்சம் இனி வேண்டாம், இனி உனக்க வம்சத்தை எடுக்க போறேன்னு சொல்லிதான் அந்த இஸ்ரவேலர்கள், யாக்கோபின் பிள்ளைகள் ஒரு தனி வம்சமா பெறுகிறார்கள். அவரிடத்துல கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. நீங்கள் லேவியர் 20:26 அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சரியா? புரியுதா? இப்போ ஆதாம் தேவ சித்தம் செய்யல, காயின் செய்யல, மற்றவர்கள் செய்யல, நீங்களாவது செய்யணும். ஆபிரகாம் அவர் தான் கீழ்ப்படிஞ்சதுனால அவனுக்கு பிள்ளைகளை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய சித்தம் என்னுடையவர்களாக இருக்கும்படி, மை ஓன் பீப்புள், நீங்கள் சாத்தானுடையவர்களாக இருக்க முடியாது, உலகத்துக்குரியவர்களாக இருக்க முடியாது, பிரித்தெடுத்தேன்னு சொன்னார். லேவியர் 18:1-2-3 சொல்லுவார், நீங்கள் விட்டு வந்த தேசத்தாருடைய மரமாப்படி வாழப்படாது, போய் சேர்ற தேசத்தின் குடிகளுக்கு மரமாப்படி வாழப்படாது, நான் கற்றுக் கொடுக்கிற நியாய என்னுடைய பிரமாணங்களின்படி வாழ வேண்டும். அல்ல இல்லையா? எனக்கு கீழ்ப்படியணும். ஆதாம்கிட்ட வந்து அதே விஷயம்தான் என்ன சொன்னார். இந்த ஜனங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. யாத்திராகமம் 33:4 வந்தா ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அவங்க என்ன சொன்னாவளாம்? நம்ம எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. எப்படி கொள்ளாமா? அற்புதம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சு கூட்டிட்டு வந்து அவர் எழுதி கொடுத்துருக்கார், உன்னை உண்டாக்காத, என்னை என்று உனக்கு வேற தேவர் வேண்டாம், உண்டாக்காத, பட்டம் வரையாத. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அப்படிதான் இருக்கு. ஒரு ஓவியத்தை ஆகிலும் வரைய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம்னு எழுதி கொடுத்து விட்டா அதுக்குள்ள அதே வேலையை செஞ்சார்கள். இப்போ இஸ்ரவேலர்களும் தேவ சித்தம் செய்யல. யாருக்கு சித்தம் செஞ்சார்கள்? சாத்தான் சித்தம் செஞ்சார்கள். நீங்கள் எரேமியா 32:34 வந்தீங்கன்னு சொன்னா தங்கள் தேவ ஆலயத்திலேயே அருவருப்பானவைகளை வைத்தார்கள். எசேக்கியேல் 8:5 வந்தா விக்கிரகம், அந்த அருவருப்புன்னா என்னன்னு ஒரு வழக்கம் இருக்கு, விக்கிரகத்தை வைத்து கர்த்தரை எரிச்சல் ஊட்டினார்கள். அல்லேலூயா. இப்படியே வந்துட்டு நீங்கள் ஏசாயா 55:8 என் வழி உங்கள் வழி அல்ல, உங்கள் வழி என் வழி அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதுபோல உங்க வழிக்கும் என் வழிக்கும், உங்க நினைவுக்கும் என் நினைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப என்ன புரிஞ்சிய? மனுஷனுக்கு தேவனுக்கு தொடர்பு இல்லை. தேவ சித்தம் மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு தெரிஞ்சது சாத்தானு தெரியும், சாத்தானுக்கு சித்தம் செய்ய தெரியும். சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிற
உலகத்தின் சித்தம் செய்ய தெரியும். அந்த எப்படி மனிதர்கள் இயல்பிலே பரலோக தேவனுக்கு அந்நியராய் சத்துருக்கள், ஒரு இடத்துல அப்படி வரும், நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கையில் என்று புதிய ஏற்பாட்டில் வசனர், எதிரிகளாக இருந்தாங்களாம். அப்படிதான் மனிதர்கள் வாழ்றாங்க. அல்லது சாத்தான் சித்தம் செய்கிறாங்க, அல்லது பிசாசின் படியில் இருக்கிற உலகத்தின் சித்தம் செய்கிறார்கள். ஏன் உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள வந்துட்டு அது 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய விருப்பத்தின்படி இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்கள் ஆகும்படி சாந்தமா பேசணும். ஆத்திரப்பட்டா அடிச்சு போடுவான், பிரச்சனை ஆயிரும். சரியா? அப்ப எல்லாரும் சாத்தானுடைய விருப்பத்தை செய்கிற லெவல்ல மனுஷர்கள் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தனை இல்லை என்கிற அளவுக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது பார்க்குறோம். ஆகையினால தான் ஏன்னா அந்த உலகம் ஆதாமிட்ட வந்து நீ இந்த பூமியை ஆட்சி செய்யணும்னு சொன்னார். அது ஆதியாகமம் 1:28 முதல்ல நீ பல்லுகி பெருகி பூமியை ஆட்சி செய்யணும், உனக்கு தான் பூமின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவன் தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால எல்லாரும் பிசாசுக்கு அடிமைத்தாளாக மாறினதுனால அவர்களுடைய ஆளுகை இருந்த உலகத்தை பிசாசு கையில் எடுத்துக்கொண்டான். ஏன்? தேவனோட உறவில்லை, பிடிங்கி எடுத்துட்டான். இதை தான் யோவான் 10:10 திருடன், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும். அப்ப திருடன். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்த உலகத்தை இவன் பிசாசு கையில எடுத்துக்கொண்டான். ஏன்னா தேவன் போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார், அவரும் கொடுத்துட்டார். பிள்ளைகள்கிட்ட சொத்தை கொடுத்தா கொண்டு வித்து போடுறான் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட். ஓகே, சாத்தானுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. இப்போ கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. படைச்சை நீ ஆட்சி செய்யணும், அவன்கிட்ட பிள்ளை மக்கள்கிட்ட கொடுத்தா இவன் கொண்டு கள்ளக்குடியை நோய் கொடுத்தான். சரியா? அவன் எடுத்துட்டான். இப்படிதான் பிசாசனுடைய ஆளுகை உலகத்தில் வந்தது. அதனால தான் மத்தேயு லூக்கா 4:5 பிசாசு இயேசு நாட்டை சொல்றான், அந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, நீர் அவன்கிட்ட கொடுத்த உண்மைதான் அவன்கிட்ட தந்திருக்காங்க. அல்லையா? பிசாசனுடைய ஆட்சியிலே உலகம் வந்து விட்டது. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சுவிசேஷத்தை கூட தலைகளா மாற்றி மனக்கண்களை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மற்றவர்களுக்கு வெளிப்படாதபடி பிரகாசமாக இராதபடி மனக்கண்களை குருடாக்கிட்டான். எப்படி குருடாக்கிட்டான்னு சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதுவரை நாம் படித்த வசனங்கள் சிந்தனையில் தேவன் உலகத்தை ஆட்சி செய்யலை, அதை சபிச்சிட்டார். இப்போ பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறது என்கிறத பார்த்துட்டோம். ஆனால் இவன் எப்படி இயேசுவை பயன்படுத்திய ஒரு பொய்யை அவன் உலகத்தில் பரப்புறான். என்ன பரப்புறான்னா, உலகம் முழுவதும் இயேசு தான் ஆட்சி செய்கிறார். அதை கொஞ்சம் விளக்கி தர்றேன். இயேசு தான் உலகத்தை ஆட்சி செய்கிறார். இல்லைன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வசனம். இந்த வசனத்தை வச்சு கர்த்தர் தான் ஆட்சி செய்கிறாருன்னு வருது. மகா சாமர்த்தியமான பொய்யை உலகம் முழுவதும் அவன் பிரசங்கமார வச்சே பரப்பிட்டான். கர்த்தர் ராஜரீகம் பண்ணது எப்பன்னா, அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு தேசம் கொடுத்து நடுவில் ஒரு தேவாலயத்தை வச்சு இந்த தேசம் இப்படி இருக்கணும், தீட்டுப்படுத்தப்படாது, இப்படி எல்லாம் சொல்லியிருந்தார். அப்ப கர்த்தருடைய ராஜரீகம் அங்கே இருந்தது. சரியா? அதுக்கு பிறகு கர்த்தரை எரிச்சல் விட்டுனதுனால கர்த்தருடைய ராஜரீகம் பிரசன்னம் தேவாலயத்தை விட்டு கிருபாசனத்தை விட்டு வெளியே போயிட்டு, வாசலுக்கு போயிடுச்சு, அப்புறம் மலைக்கு போயிட்டு தேசத்தை விட்டு கர்த்தருடைய ராஜரீகம் போயிட்டு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு சொல்ல காலம் இருந்தது உண்மை. பிறகு இழந்து போனார்கள், இக்கப்போத் மகிமையெல்லாம் இழந்தார்கள் என்று சொல்லு சம்பவமும் சொல்லியிருக்கு. எப்பவுமே அப்படிதான். பிசாசுக்கு சாமர்த்தியத்தை பாருங்க. முதல்ல பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு ஆசீர்வாதத்தை உண்மை, அதுக்கப்புறம் சபிச்சது உண்மை. இந்த சபிச்சதை மறைச்சிருவாங்க, முதல்ல பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கர்த்தர் ராஜரீகம் பண்ணது உண்மை, பிறகு அதை இழந்தது உண்மை, இழந்ததை மறைச்சிருவாங்க. திருப்பியும் பழச தந்திரத்தை பாரு, எல்லாம் பைபிளுக்குள்ளே தான் வருது. தந்திரம் பேசுறான். இப்படி ஒரு தவற சொன்னாங்க. இன்னொரு வார்த்தை சொல்லணும். அது மத்தேயு 28:18 ஆண்டவர் சொல்வார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புரியணும், அது வர்றதுனால சொல்லிடுறேன், ஏன்னா இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு சொல்றாருல எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு. அப்ப அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தா இதை எல்லாமே அவர் மாற்றி அமைச்சிருக்க முடியும். இதை சரியா நீங்க விளங்கிக்கிடணும். இதை சரியா விளங்கிருங்க. ஆனா நிறைய பிரசங்கங்கள் தப்பா வருது. இப்போ யோவான் 18:36 பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவான்னு கேட்கிறான். சரியா? அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. சரிதானே? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நான் இதை ஆட்சி செய்யலன்னு இங்க சொல்லியாச்சு. அந்த வசனம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. யோவான் 14:30
இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று என்னிடத்துல இல்லை. இப்போ ஒரு காரியம் புரியுது, உலகத்தின் அதிபதி பிசாசு தான் சொல்லியாச்சு. அது யோவான் சொல்லிட்டார். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ உலகம் பிசாசுக்குள்ள கிடக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுறாரு. இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா, வானம் பூமியில ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இல்லை. புரியுதா? அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இல்லை. இந்த வேறுபாடு. அவர் ஆட்சி செய்யல உலகத்தை, அவர் ஆட்சி செய்யல. அவர் ஆட்சி செய்தா இப்படியா இருக்கும் உலகம்? இப்படி மனுஷன் இப்படியா இருப்பான்? இருக்க மாட்டான். தேவனுடைய ஆட்சி இல்லை, இயேசுவும் ஆட்சி செய்யல. ஆனா அவருக்கு இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சித்தப்படி செயல்படுகிற அதிகாரம் இருக்கிறது. அல்ல இல்ல, எந்த சாத்தான் கூட்டத்துக்குள்ளே அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் விடுவிக்க முடியும், சவம் கொடுக்க முடியும். அதான் வித்தியாசம். அதிகாரம் வேறு, ஆட்சி வேறு. அதுதான் சொல்றாரு. இங்க ஆட்சி இல்லை, நான் வேற ஒரு இடத்த உண்டாக்க போறேன், அங்கதான் இருந்து ஆட்சி செய்வேன்னு கரெக்டா சொல்லிட்டார். ஆனா அதிகாரம் இருக்கு. என் பிள்ளைகளுக்காக வேண்டி தேவ சித்தம் செய்யறவர்களுக்காக நான் வந்து எங்க வேணாலும் வருவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. வந்துட்டு போயிடுவேன், என் இடத்துக்கு போயிடுவேன், இங்க இருக்க மாட்டேன். புரியுதா? ஏன்? தேவன் சபிச்சிட்டார், நான் எப்படி இருக்க முடியும்? தேவன் தீக்குளத்தை வச்சுட்டார். அது 2 பேதுரு 3:7-13 2 பேதுரு 3:7-13. இப்ப இருக்கிற வானம் பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இறையாதனை வச்சிருக்கு. எல்லாம் பஞ்சபூதங்கள் வந்து உரி போகும். 13 வசனம், தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய நீதி, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் இந்த உலகத்துல இல்ல. இனி வரப்போற அடுத்த சூழ்நிலையில தான் அது வரப்போகுது. இப்ப புரிஞ்சு நினைக்கிறேன் வித்தியாசம். இப்படித்தான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டான். பிசாசுக்கு சாமர் வழி ஆயிட்டு தனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஜனங்கள் மனசுல திணிக்கிறதுக்கு, இயேசு இதை ஆசீர்வதிப்பார்னு பொய் சொல்றதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பிசாசு தந்திரமாய் பிரசங்க மாற வச்சே பயன்படுத்திட்டான். அவங்களுக்கு அது புரியல. பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு அதை தெளிவுபடுத்தினார், இப்படியாக கிடக்கு, குழம்பி கிடக்கு அப்படின்னு. சரியா? அப்ப உலகம் முழுவதும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறது. மனுஷர்கள் எல்லாம் பிசாசுனுடைய சித்தம் தான் செய்யறாங்க. இங்க எபேசியர் 2:2-3 எபேசியர் 2:2-3 அங்க என்ன சொல்லுது? முற்காலத்திலே நீங்கள் அந்த வசனத்தை படி, சீக்கிரம் படி. எபேசியர் 2:2-3 படிப்பீங்களா? முற்காலத்திலே இந்த வாசிங்க, நீங்க வாசிச்சா சரி. எபேசியர் 2:2-3 வாசிங்கம்மா எடுத்தா. அவர்களுக்குள்ளே எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினேன் பிள்ளைகளா இருந்தோம். முந்தின வசனம் படி. முந்தின வசனம் தான் முக்கியம், அதாக வேணும். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே நல்ல பார்த்துடுங்க, இவ்வுலக வழக்கம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுதும் செயல்படுகிற பிசாசின் ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். சரிதானே? அப்ப ஆகாயத்து அதிகாரப்பூர்வம்னா பிசாசை குறிக்கிற வார்த்தை, உலகத்தின் அதிபதியின் வார்த்தை, பிரபஞ்சத்தின் தேவனானுடைய வார்த்தை, வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி இருக்கு. அது எபேசியர் 6:12. சரி, இந்த ஆவிக்கு ஏற்றபடி யார் நடந்தா? அவிசுவாசிகள் நடந்தார்கள், நடக்கிறார்கள். நீங்க அப்படி நடக்குதீங்களா? ஆகாயத்து அதிகாரப்பூர்வமாகிய பிசாசுக்கு ஏற்றபடி மனசுல தோணுது மாதிரி ஒருத்தர் நடந்தோம், அறியாமையில நடந்தோம், தெரியாம போட்டு. ஓகே, இதுதான் உலகத்துக்கு நிலைமை. உலகம் முழுதும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது. யோவான் 7:7 ஆண்டவர் சொல்லுவார். யோவான் 7:7 உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால அது என்னை பகைக்கிறது. கவனிங்க, நமக்கு வளர்த்ததெல்லாம் பாலு. எல்லாம் ஆண்டவர் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, ஆண்டவர் தான் ஆட்சி செய்யாருன்னு நீங்க நடக்குது. ஆண்டவர் சொல்லார் கிடையாது. இந்த உலகம் பொல்லாப்பு, அதனுடைய கிரியைகளை செயல்களை நான் கண்டிக்கிறபடினாலே உலகம் என்ன பாய்க்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னா, உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, மனுஷர் பிசாசுக்குள்ள இருக்கிறாரு. இது தேவ சாபத்தில் இருக்கிறது. அதுக்கு நடுவில் நாம இருக்கிறோம். புரியணும். இதுக்கு நடுவில் இருக்கிற நம்மை ஆண்டவர், நீங்க யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கோம். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. சரிதானே? அப்ப என்ன புரிஞ்சுங்க? ஆண்டவர் சொல்லுவார், நீ உலகத்தாரா இருக்கப்படாது, சாத்தான் பிள்ளையா இருக்கப்படாது,
ஆகாயத்து அதிகார பிரபுவின் விருப்பம் செய்யப்படாது, அந்த சித்தம் உலக வழக்கத்தில் செய்யப்படாது. பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படி உங்களை நான் பிரித்து எடுக்கிறேன். சரியா? அப்ப இயேசுவின் சீடர்கள் சொன்னா யாருன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் அல்ல, இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, இயேசுவை போல. ஏன்னா அவர் நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிட்டார். அது யோவான் 17:14 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஏன்? உலகம் பிசாசுக சித்தம் செஞ்சிட்டு இருக்கு, பரலோக பிதாவை தெரியாது. அதுக்கு பரலோக பிதாவை அறிந்து அவருடைய சித்தம் செய்யும்படி நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், பிரித்தெடுத்துக்கிறேன். அடிப்படை புரிஞ்சுதா? சும்மா எல்லாரும் நான் தேவைப்பிள்ள ஏசப்பா டாடி மம்மின்னு சொன்னா போறாதுங்க. யார் பிள்ளைன்னு தெரியாண்டாமா? இந்த கேட்டகரியில் வர்றவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுனுடைய சீசர்ங்கிறதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் என்ன நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சிந்திச்சுக்கணும். யோவான் 17:6 சொல்லுவார். மீண்டும் அந்த 17:6 அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், பிதாவே உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. மறந்துடாத, இது பெந்தைக்கோசோ முட்டைக்கோசோங்கிறதுல பேச்சு. நிறைய முட்டைக்கோசுகள் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். அதை பேச இல்லைண்ணா, எப்போதுமே அப்படிதான். எந்த கிறிஸ்தவ பிரிவுக்கு நான் பேசுறவன் இல்லை, இயேசுவுக்கு. அதான் நான் சொல்றேன்ல, நான் கிறிஸ்தவ மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்லுவேன். சிலர் கேட்பாங்க, அப்ப நீர் வேற எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? நான் இயேசுவின் சீசனா இருக்கேன். தட்ஸ் ஆல். எனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிறிஸ்தவ மார்க்கம்னா ஒருத்தன் கேட்பான், கத்தோலிக்கனா இல்ல புரொட்டஸ்டாண்டா இல்ல முட்டைக்கோசு சுக்கரோசுன்னு நிறைய கோஸ் இருக்கு, இதுல எந்த கோசுன்னு கேட்பான். நான் என்ன செய்யணும்? அதனால அதுவும் போறதில்லை, நான் இயேசு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். உங்களுக்கு சீசத்துவம் தான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ஏ டினாமினல் டாக்டரின். ஓகே, சரி. இப்போ அவர் சொல்றார், உம்முடைய வசனத்தை நான் சொன்னேன், அதை கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, உம்முடையவர்களா இருந்தார்கள், உலகத்திலிருந்து தெரிந்து எனக்கு தந்தீர். அப்ப சீடர்கள் சொல்றவங்க உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து எடுக்கப்படுகிறவர்கள். பரலோக தேவனுடைய சித்தம் புரியக்கூடிய, அது ரோமர் 12:2 ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். அல்லேலூயா. முக்கியமான வசனம். இதுவரை நாறுது மணக்கதும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அப்படித்தானே ஆளும் நடக்காத. இந்த ரோட்டில் நின்று பாருங்க, ஆளுகளுக்கு போக்குவரவு காரியங்களை பார்த்தா ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிறுக்கில் நடக்கும். அதுக்கு நல்லதும் தெரியாது. அந்த உணர்வு இல்லாத உணர்வற்றவருடைய இருதயம் இருளடைந்தது. சங்கீதத்தில் வாசித்தா உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்த்தாராம், உலகத்தை பார்த்தாராம். எவனாவது பகுத்தறிவு உள்ளவன் இருக்கானா, சிந்திக்கக்கூடியவன் இருக்கிறானா என்று தேவன் பார்த்தார், உலகத்தை பார்த்தார் என்று சொல்லி நாம வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி உணர்வு இல்லாம இருக்கு. சங்கீதம் 14:2 படிக்கிறோம், உணர்வுள்ளவன் உண்டா. அது 53:21 சங்கீதத்தில் பார்க்கிறோம், உணர்வுள்ளவன் உண்டா. அதுதான் அவருக்கு கேள்வி. இந்த உணர்வு இல்லாம நடக்க ஆளுலாம் தேவ பிள்ளை இல்லை. ஏன்? அவர் உணர்வுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாம் கண்ணு மூக்கு இல்லாத குருட மாறாட்டம், செவிட மாறாட்டம், மந்த புத்தி உள்ளாட்டா இருக்க முடியும்? இல்ல. அவர் அப்படின்னா அவருக்கு பிள்ளைகளும் அது போல அறிவு. ஆமா, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு அப்பாய் பூரண அறிவடையும்படி தெரிந்து கொண்டார்னு கொலோசியர் நிருபத்தில் நாம் படிக்கிறோம். சரி, இப்ப என்ன புரிஞ்சீங்க? உலகத்திலிருந்து நீங்க தெரிந்து எடுக்கப்பட்டீர்களா, பிரிக்கப்பட்டீர்களா? இல்ல உலகத்தார பொறுத்து இல்ல, பரலோக தேவன் எங்களுக்கு புரிய முடியுது, சிந்திக்க முடியுது. ஓ, அவருக்கு இதுதான் பிரியம், அவருடைய பார்வையில இதுதான் பிரியம், இது சரி. இந்த பகுத்தறிவு வரையலன்னா நீங்க இன்னும் சீசர் ஆவேல. மற்றவே சொல்லலாம், நீங்க சீசர் ஆகிட்டேன்னா பட்டம் எல்லாம் தரலாம், அது இடப்படாது. இல்ல, பரலோக தேவனையும் பூலோக தேவனையும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. பரலோக திட்டமும் பூலோக திட்டமும் வித்தியாசம் தெரியுது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்குன்னு தெரியுது. நான் அதனால உலகத்து பிரகாரமா சிந்திக்கல. இப்ப பரலோகத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறேன், உலகத்துக்கு எதிராக சிந்திக்கிறேன். அல்லேலூயா. உலகத்துக்கு எதிராக சிந்திக்கிறேன். அப்படித்தான் உலகத்துக்கு, ஏன்னா இது தேவ சித்தம் உலகத்துக்கு எதிராக இருக்கு. அப்படி சிந்திக்கிறேன் உங்களால எத்தனை பேரால சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் வரையலன்னா நீங்க இன்னும் சீசன் ஆவேல. நீங்க நினைச்சுக்கணும், நான் சும்மா கூட்டத்துக்கு போயிட்டு வரதுனால ஆண்டவர் வந்துருக்காரு, கேட்டதெல்லாம் அதெல்லாம் துண்டு தந்திருப்பார் இல்லையா? பிள்ளைகள் துண்டு தின்ன இல்லையா, அந்த பூனை பிஸ்கெட்டுக்களை கிடக்கு தின்ன இல்லையா, இது மாதிரி தந்திருப்பார். இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டிடலான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இல்லையா? எல்லைகள் இருக்கு. எங்க வந்தாய், எதுவரை வந்தாய்னு கேட்பார். சரி, அப்ப நீங்க பிரிக்கப்பட்டீர்களா,
இல்லை பிரசங்காரு எல்லாம் நாங்களும் மற்ற ஆள் கூட்டத்தில் வர ஆளை இப்படி ஒரு மாதிரி இருப்போம். இதை விட்டு அதில் வெளியே இறங்கினோன்னா உலக மனுஷரை மாதிரி மாறிடுவோம். கொள்ளாமா? இப்படி தானே ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளை என்னைக்கு வர மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அதில் பைய கடிச்சு பிடிச்சிட்டு அதுவும் கஷ்டம்தான். பிரசங்கார் முடிச்சு யாரில்லன்னு வச்சா பார்த்து தான் இருக்கணும். சரியா? அவ்வளவு நேரம் இருக்கதே கஷ்டம்தான். பிறகு நாங்கள் உலகத்துக்கு இப்படியா போறிய? நீங்களா தேவைப்பில்ல? நீங்கள் தான் இயேசுக்கு சீசர். சொல்லுங்க, உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். அல்ல இல்லையா? உங்களை நீங்களே நிதானித்து மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, தன்னை நிதானித்து பார்க்கும்போது அது நன்மை உண்டாகும். தனக்கு கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்கணும், அடுத்த கால ஆளுகளுக்கு திரும்ப எடுத்து தெரியக்கூடாது. அல்ல இல்லையா? சரி, நம்மை நாமே பகுத்து பார்க்க வேண்டும், பகுத்து பார்க்க வேண்டும். அல்ல புரிஞ்சிட்டீங்களா? ஐடியா கிடைச்சா? சீசன் ஆவினேளா இல்லையான்னு முடிவெடுத்துக்கணும். அடக்காராதனை எல்லாம் நடத்திடுவான். இவர் அங்கே போவாருன்னு சொல்லி எல்லாரும் பாட்டெல்லாம் பாடி வசனம் எல்லாம் பாடிடுவாங்க. அங்கே போகிறது கண்டு தான் அறியணும். இங்கே உலகத்தில் வாழுகளே சீசனாக மாறையில, அப்புறம் அங்கே எப்படி போகிறது? உலகத்தில் வாழுகளே பரலோகத்தில் மனசை வைக்கல, அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போகிறது? அதாக இப்போ சபைகளுக்கு நிலைமை. புறம் சொல்லிட்டு சிலுவை கள்ளனாகும், சிலுவை கள்ளிகளாகும். கள்ளத்தனமான மார்க்கம் இல்லையா? அது மார்க்கமாக இது அப்படி ஒன்றும் கிடையாது. அது பரிசுத்தவான்களுடைய மார்க்கம், சீசர்களுக்குரிய மார்க்கம். சரி, ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டா. சரி, இப்போ அடுத்த ஒரு இஷ்யூவை நீங்கள் புரியணும். 1 கொரிந்தியர் 2:12 அடுத்த ஒரு பிரச்சனை. அப்போ முதலாவது அடிப்படை அறிவிலேயே உலகம் சாத்தானுக்குள்ள பரலோகத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஒரு ஓகே. அந்த வசனம் லூக்கா 11:3 அதை பார்த்துடலாம். லூக்கா 11:3 அவர் ஜெபம் பண்ண படித்து கொடுக்கும்போது சொல்லுவார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதில் இன்னொரு காரியத்தை புரியணும். பரலோகத்தில் செய்யதெல்லாம் இங்கே செய்ய முடியாது. சிலர் அப்படியெல்லாம் சபையை போட்டு குழப்பிடுவாங்க. பரலோகத்தில் அப்படி இருக்குது, அங்கே தங்க தரம் இருக்குது, அதனால் இங்கே தங்க தரம் போடணும். அங்கே ஜீவ விருட்சம் இருக்குது, அப்போ இங்கே செடி ஜீவ விருட்சம் நடணும். அங்கே கதவெல்லாம் 12 முத்தா இருந்து அப்போ நமக்கு கதவு முத்தா போடணும். இப்படி எல்லாம் கள்ளத்து இது பிசாசுக வேலையாகும். பரலோகத்திலே பரலோகத்துக்குரிய தேவ சித்தம், பூலோகத்திலே பூலோகத்துக்குரிய தேவ சித்தம். அல்ல இல்லையா? பரலோகத்தில் கக்கூஸ் இருக்கா? பின்ன எடுத்துக்கிட்டா நீ கக்கூஸ் கட்டுவா? பரலோகத்தில் திருமணம் இருக்கா? பின்ன எடுத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணுவா? இதெல்லாம் அது வேற. இது ரெண்டு சூழ்நிலை இல்லையா? இந்த பூலோகத்தில் வாழும்போது இப்படி நீங்கள் வாழணும், ஒரு தேவதட்டார். பரலோகத்தில் போகும்போது இன்னொரு தேவதை, அது வேற சரீரம், வேற சூழ்நிலை. இது வேற சூழ்நிலை. ரெண்டையும் போட்டு இப்படி குழப்பி அங்கே தங்க தர போட்டிருக்கு இல்லையா? நமக்கு போட்டா என்ன? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வேற, இது வேற. சரி, குறிச்செடிவே இல்லையா? அது வந்து நல்ல சொன்னேன். சரி, அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை குழப்புவது என்னன்னு சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 2:12 1 கொரிந்தியர் 2:12 பவுல் சொல்லுவார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். சரிதானே? இப்ப 2 ஆவி இருக்கு. ஒன்னு உன்னதத்திலிருந்து வர்றது, அது லூக்கா 24:49 பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி. மேல் வீட்டில் மேலேருந்து ஆவி வந்து இறங்கிச்சுதான், பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. அந்த ஆவி என்ன கொடுக்குது? 9ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை பண்ணி கொண்டிருக்கிறவர்களை இவ இப்போ விசுவாசிக்க கண்ணில் தெரியல, பிரசங்கமாக இருக்க காதில் கேட்கல, அவங்க மனசில் மண்டையில் உதிச்சல. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே. ஏன் இந்த ஆவி அங்கேருந்து வந்தது? புரியுதா? இப்போ பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு, பரலோக தரிசனம், பரலோகத்துக்கு நேரம் இருக்கும். இன்னொரு ஆவியை சொல்லிட்டேன், அது என்ன ஆவி? உலகத்தின். அப்போ உலகத்தின் ஆவி வந்தால் என்ன நடக்கும்? உலகத்தின் நேரம் தானே இழுக்கும். அதான் வஞ்சிக்கிற ஆவி. இதை நீங்கள் புரியணும்னா 1 யோவான் 4:5 1 யோவான் 4:5 யோவான் சொல்லுவார், அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். 5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். புரிஞ்சுதா? உலகத்தை ஆசீர்வாதம் பேசுறது பரிசுத்த ஆவி கிடையாது, அது வஞ்சிக்கிற ஆவி. அது ஆசீர்வாதம் இல்லை, சாப்பான்னு சொல்லியாச்சு. இப்போ ஏன் இதை போட்டு ஆசீர்வாதம் சொல்லுது? ஏதோ ஆண்டவர் வச்சிருக்கார், நமக்கு தார காரியத்தில் கிருபையில் அப்படியே ஆண்டவருக்கு சித்தம் செய்து அங்கே போயிடணும், அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை. இது ஒன்றும் ஆசீர்வாதமாக நினைக்கல, இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அடுத்தது, முதலாவது இயேசுவை பார்க்கல, அவருடைய வசனத்தை பார்க்கல, அவருடைய மாதிரியை பார்க்காதனால முதல் தப்பு. ஏன்னா இயேசுவின் வசனத்துக்கு எப்ப நீங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பீங்களோ அப்பதான் பரலோக ஆவி உங்களுக்கு கிடைக்கும். அல்ல இல்லையா? அது யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்துல பிதா அன்பா இருப்பார். பிதா வந்து நாங்கள், பிதா யாரு? யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். அல்ல இல்ல, பிதாவாகிய தேவன், ஆவியாகிய தேவன்
அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லியிருக்கா? அப்போ அதான் சொன்னேன், எங்களுக்கு வேலை கிடையாது. இயேசுவின் சீசத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் உனக்கு பரலோக ஆவி கிடைக்கும். இல்லை நான் ஆபிரகாம் கூட சொல்ல முடியாதுங்க. நிறைய வந்து ஆபிரகாம போறேன், தாவீதை போல இருக்கேன், சாலமனை போல இருக்கேன்லாம் சொல்லிவிடுவாவ. ஆபிரகாம் பற்றி என்ன எழுதியிருக்கு? ஆபிரகாம் எபிரேயர் 11 ஆபிரகாம் தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்கு காத்திருந்தான், அவன் பரதேசிகளை போல சஞ்சரித்தான் அப்படின்னு தான் எபிரேயர் 11 அது 8 இருந்து. விசுவாசத்தில் ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பரப்புற இடத்துக்கு புறப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். போகும் இடம் என்னன்னு தெரியாது, நமக்கும் தெரியாது இல்லையா? பரலோகத்துக்கு ஒப்பாதான் போகும் இடம் என்னன்னு தெரியாது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். சரியா? அவன் இன்னும் இடம்னு இல்லை, அது பரலோகம். இந்த நகரத்துக்கு நமக்கு அப்படிதான், உலகத்தில் இல்லை, அது பரலோகம். இங்கே ஒன்றும் பார்க்கல. சரியா? ஆபிரகாம் கூட இந்த பிரசங்க மாதிரி பேச முடியாது, அது எல்லாம் வேற. ஸோ இப்படி அப்போ இயேசு எப்படா பின்பற்றுவீங்க நீங்கள்? உங்களுக்கு பியா போகிறதுக்கு இயேசு வேணாம், இல்லை சோக்க எடுத்துறதுக்கு இயேசு வேணும், வேற பரிகாரத்துக்கு பாவம் மன்னிக்கிறதுக்கு இயேசுன்னு ரத்தம் வேணும், ரத்தம். அப்போ அவர் சொல்ல வார்த்தை வேண்டாமா? அவர் நடந்த மாதிரி வேண்டாமா? அவர் நடந்த போல நடக்காண்டாமா? எவ்வளவு மோசடி! ஆண்டவரை பரியாசம் பண்ணது இல்லையா? எப்படி ஆளோ இருக்கா வேணும் பார்த்துடுங்க, அதான் தப்பு. இப்படி இருக்கும்படி முதலாவது இயேசுவை நான் அப்படிதான் எனக்கு அனுபவம் தான் சொல்றேன். இயேசுவை படிச்சுட்டே நான் வந்துட்டேன் தொடக்கத்தில். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். அது என்னன்னா, நான் நாட்டையர் பேரேன், சர்வ லோகாதிபா நமஸ்காரம்னு பாட்டு எழுதி கேட்குறீங்கல்ல, அது எழுதின வேதமாணிக்கம் இருக்க பேரேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் விசுவாசி. ஸோ நாட்டையருக்கு எதிராக தகராறு பண்ணாங்க. அதனால எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு இஷ்டம் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு நடந்தேன். அப்போ தான் இல்லை ஆண்டவரை தேடணும்னு ஒரு உணர்வு உண்டானதுனால நான் பைபிள் படித்தேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 2 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க, ஒரு சங்கீதம், ஒரு இன்னொரு பகுதி. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சுவிசேஷத்தில் ஒரு 10 வசனம் வாசிப்பாங்க, அது நாட்டையர் வாசிப்பார், எல்லாரும் எழுப்பி நிற்கணும். ஒரு நிருபத்தில் ஒரு பகுதி வேற யார்ட்டையா கொடுப்பாங்க, 4 ரீடிங்ஸ் வரும். ஸோ இதுக்குள்ளே இருந்தும் அந்த நாட்டையருக்கு பிரசங்கம் எடுக்கணும், அது அவங்க மரம். ஸோ நானும் என்ன செஞ்சேன், அப்போ பைபிள் தானே படித்தனோ, பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம். பழைய ஏற்பாடு சொல்லும் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பழி வாங்கணும். புதிய ஏற்பாடு சொல்லும் ஒரு கணத்தில் அடிச்சிடும் மறு கணத்தை காட்டு. பழைய ஏற்பாட்டில் சாலமை சொல்லலாம் தின்னு அதன் குடிச்சதும் உலகத்தை அனுபவிச்சது தவிர வேற ஒன்றும் இல்லடை. அவன் இருக்கிறக்கேன், அவன் சொல்லிட்டான், எடுத்து தலையில் வச்சு ஆடுவானுவன். அவன் பெருசாகி பெற்றவனா, அவனுக்கு நித்திய ஜீவனம் தெரியாது, பரலோகம் தெரியாது, பரிசுத்தாவியம் கிடையாது, அது வேற கதை. எங்கேயோ போய் முடிஞ்சு பிரேக் டவுன் பீடி ஆச்சு போகிறோம், அது விட்டுருவோம், வேண்டாம். அப்படி இருக்கு. இங்கே வந்தால் இது தேவனுடைய ராஜ்யம் பசிப்பு குடிப்பில்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியம் உண்டாகிற. சரிதானே? எனக்கு மண்டை குழம்பி போச்சு. ஒன்று வடக்கு ஒன்று தக்கு, இதை வச்சு எப்படி தான் இந்த மார்க்கத்தை உண்டாக்குனானு நான் கொஞ்சம் ஓப்பனாக இந்த இதை வச்சு எப்படி உண்டாக்குனானு தெரியல. பின்னும் தூரம் போட்டுட்டு போயாச்சு. இப்படி இருக்க வேலை தான். இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச அந்த காட்சி இருக்குல்ல, இது அடிக்கடி எனக்கு முன்னால் வந்து போயிட்டு இருந்து. இயேசுநாதர் சிலுவை பலியிலே தெரியுது. அப்புறம் இயேசுலேருந்து ஆரம்பிப்போன்னு மத்தேயுலேருந்து ஆரம்பித்தேன். மண்டை தெளிவாயிடுச்சு. அல்ல இல்லையா? குழப்பம் எல்லாம் போச்சு. அதான் உங்களுக்கு தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆதரைஸ்ட். அல்ல இல்லையா? அதான் என் நாடு என் சத்தம் கேட்கணும், ஏன் பின்னால் வரணும். நான் அவளுக்கு அறிஞ்சிருக்கேன், அவளுக்கு நித்திய ஜீவன கொடுமை. ஒரு ஐடியா கிடைச்சா? ஸோ இந்த அஸ்திபாரத்தில் நிற்கணும். இதற்கு ஏற்ப சில பகுதி இருக்கும், எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எதிராக நீங்கள் போயிடக்கூடாது, அது ஒன்று தான் பிரச்சனை. எல்லாம் போட்டு குழப்பி பிசாசு இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டான். சரி, இப்போ என்ன புரியுறீங்கன்னா, 2 ஆவி. அதுதான் அடுத்த பிரச்சனை. இயேசுவை பார்த்துருந்தா நமக்கு 4 நேரம் 4 பேரை சொன்ன இல்லையே, இயேசு அப்படி சொல்ல இல்லையே, அவருடைய சீடர்கள் அப்படி சொல்ல இல்லையே, அவர்கள் அப்படி வாழவில்லைன்னு நமக்கு மனசுல தோணி இருக்குமா, தோணாதா? இயேசு இல்லப்பா. இது பாருங்க, சிஎஸ்எஸ் சபையில இயேசுவின் 10 அவர் பேசின வசனம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வசனமாவது வாசிப்பாங்க. எழும்பி நிற்கணும், நம்ம எல்லாம் எழும்பி நிற்கணும், குருவானவர் தான் அதை வாசிப்பார். இன்னைக்கு எந்த பெந்தேகோஸ்தே சபையிலாவது இப்படி ஒரு அனுபவத்தை நீங்க பார்த்தீங்களா? பார்க்கல. அப்போஸ்தலருடைய நிருப பகுதியை யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, வாசிப்பாங்க, நம்மளும் கவனிக்கணும். எந்த பெந்தேகோஸ்தே சபையிலாவது புதிய ஏற்பாட்டில் 2 பகுதியை வாசிக்கிறது நீங்க கேட்டி பார்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. சங்கீதம் எழுந்துன்னு வாசிப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன இயேசு சீசர் ஆகல. அதானங்க அர்த்தம். இயேசுவின் சீசரா இருந்தா அதை வாசிச்சிருக்கணும். இயேசுவின் சீசரானா இயேசுவின் சீசர் சொன்னதை வாசிச்சிருக்கணும். நீங்க இன்னும் இயேசுவின் பெந்தேகோஸ்தே சபை என்ன இயேசுவின் சீசத்துவத்தில் வரல, அவங்க தாவீதை பின்பற்றாங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க. அதான் அங்க பேசி பிரசங்க எல்லாம் அப்படிதான் சுத்தம். இப்போ எப்படி பரிசுத்தாவி வரும், பரலோகத்திலிருந்து ஆவி எப்படி வரும், ஆண்டவருடைய அற்புதம் எப்படி நடக்கும், நீங்க சொல்லுங்க. எப்படி சரி பண்ண இதானா? இது ஆவியானவர் சொன்னார். சரி, இப்ப இயேசுவின் சீசத்துவம் அதனாலதான் உங்களுக்கு தெளிவா பேசுது. இந்த லட்சணத்துல போகும்போது சாத்தான் பாப்பான், டேய் இது ஒன்னும் இயேசுக்கு பின்னால போகல, இது கள்ளத்தனமா நடக்குது, நாம போய் இறங்கிடுவோம். கொள்ளாமா?
பிசாசு வந்து இறங்கிட்டான், அந்நிய பாஷையும் பேசிட்டு இறங்கிட்டான். காஞ்சிரக்கோட்டை சாது எனக்கு சொன்னாங்க, டேய் பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. எனக்கு அப்போ புரியலை, புதுசு, இது என்னடா பிசாசாவது அந்நிய பாஷை பேசுறது கேளுங்க. நாங்கள் கன்னியாகுமரியில் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனோம். துள்ளி குதிச்சு அந்நிய பாஷையெல்லாம் பேசின ஆசாமி. பிறகு நான் ஒரு வசனம் சொன்னேன், அது மத்திய 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு 2 நிமிஷம் பேசக்குள்ள அந்நிய பேசின ஆசாமி தரையில் கிடந்து, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா, நீ யாருன்னு தெரிய வரும்ல, ஓய்வோம் சொல்லி எடுத்து ஜோம் பண்ணி தரையில் விழுந்து உருண்டு சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு கேட்டு பாருங்க. சரியா? அப்போ முதல்ல அந்நிய பாஷை, பிறகு சர்ப்பம் வந்து இறங்கிட்டான். ஜனங்களுக்கு தெரியல. ஆவியானவர் சொல்ல, இப்படி ஆடிட்டு கிடக்கு, பரலோக சிந்தையே வரையல, பரலோக தரிசனம் வரையல, உலகத்தை வறக்கு பதிலாக உலகத்தை நேசிக்கிறாள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்தணும் இல்லையா? அவர் கண்டித்து தான் உணர்த்தணும், உலகத்துக்கு ஜால்ரா போட மாட்டார். அது யோவான் 16:8 கண்டிப்பாருன்னு சொன்னா, இது கண்டிக்காம உலகத்திலே போகுதே. இப்ப ஆவி குழம்பிச்சா, அப்ப 2 ஆவி. இந்த ஆவி வந்தா பழைய ஏற்பாட்டை பற்றியே பெரிய வெளிப்பாட்டை கொடுத்துரு. நல்லா புரிஞ்சுக்க. இதாக யூடியூப்ல அங்கேயும் இங்கேயும் பார்க்குது, அங்க எல்லாம் வட்டம் கறக்கிட்டு இங்க வந்து இருக்குது. காரணம் அது. இப்ப உங்களை இயேசுவுக்கு சீசர் ஆக்கணும். புரிஞ்சுதா? இன்னும் இருக்கு. எத்தனை வாரம் பேசிட்டு இருக்கேன்னு பார்த்துடுங்க. ஆவியானவர் தந்துகிட்டே இருக்காரு, நான் பேசிட்டே இருக்கேன், அது போயிட்டே இருக்கு. சரி, அப்ப பிதாவின் சித்தத்தை நாம புரியணும். அது உலக சித்தத்துக்கு எதிரானது. இயேசு பிதாவின் சித்தம் செய்து மாதிரி காண்பிச்சார், அப்போஸ்தலர்கள் மாதிரி காண்பிச்சாங்க, அந்த மாதிரியில படிக்கணும். 2வது, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா அந்த பரலோக பிதாவின் சித்தத்தை குறித்த, அப்படித்தானே? நான் பைபிள் காலேஜ் படிக்கலங்க, உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் ஒன்றும் படிக்கல, 1-2 வசனம் வரமைச்செல்லாம் வந்துட்டே இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நடத்துவார். அவர்களை தான் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சகோதரி, சொந்த தாயை கூட அந்த இடத்துல மைண்ட் பண்ணல, பிதாவின் சித்தம் செய்யறாள்தான் எனக்கு சகோதரி. அந்த அளவு ஒரு உரிமையை கொடுத்தா மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா, அவரே ஒப்பு கொடுத்தார். இந்த அனுபவம் இல்லாத நாளிலே நாம இப்படி குட்டிச்சவரா நின்றுட்டு இருக்கோம், ஒண்ணுக்கு உதவாம நின்றுட்டு இருக்கோம். சரியா? இந்த அனுபவத்தில் நீங்க வளரணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். தலை தாழ்த்துங்க. சீமாட், சட்டி, பெல்லா, டீயாச்சா எல்லாம் ஒரு நிமிஷம். அல்லேலூயா.